அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் மாசி மாதத்து அஷ்டமி. மாதந்தோறும் வருகிற அஷ்டமி தினங்களில் பைரவரை வழிபடுவது சிறப்பு என்றாலும் தேய்பிறை அஷ்டமி தனி சிறப்பு வாய்ந்தது. அஷ்டலட்சுமிகளும் தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று பைரவரை வணங்கி தங்கள் செல்வத்தை அதிகரித்துக் கொள்வதாக நமது ஐதீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செல்வத்தை கொடுக்கும் அஷ்டமியாக வணங்கப்படுது. அமாவாசைக்கு பிறகு 8வது திதியாக வருகிற அஷ்டமி தினத்தன்று பைரவரை விரதமிருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும். இன்று மாசி தேய்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடும் போது ராகு காலத்தில் செவ்வரளி பூ மாலை சாற்றி செவ்வாழை பழம் நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது தனி சிறப்பு. தேங்காயை உடைத்து அதில் நெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பைரவரை வணங்கும் போது பைரவ காயத்ரி மந்திரத்தை 11 முறை கூறி வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பாகும். பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன். இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் டைப் பண்ணியிருக்கேன். இன்றைய தினத்தில் ஒரு சிகப்பு துணியில் 9 அல்லது 11 அல்லது 21 என்ற எண்ணிக்கையில் விளக்குகளை போட்டு சிறு மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுவதும் பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இவ்வாறு மிளகு தீபம் ஏற்றி இன்று பைரவரை நீங்கள் வணங்கினால் கடன் பிரச்சனைகள் நீங்கி இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம். யாரிடமாவது கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருந்தால் பைரவருக்கு இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் இந்த மிளகு தீபத்தை ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்கள் பணம் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். அவ்வாறு வழிபடும் போது ஓம் ஸ்வானத் வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் எனும் இந்த பைரவ காயத்ரியை குறைந்தபட்சம் 11 முறை சொல்லணும். தேய்பிறை அஷ்டமி திதி என்று அதே போல் பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி, அதாவது நீங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா 5 எண்ணெய்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் கோயிலுக்கு தானமாக கொடுக்கறதும் கோயிலில் தீபம் ஏற்றுறதும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். இந்த நாளில் மிளகை கொண்டு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி செவ்வாழை பழத்தை நிவேதனமாக வைத்து பைரவரை வழிபட்டால் உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே பைரவரின் அருளால் நிச்சயமாக நீங்கும். பைரவரை இந்த நாளில் நீங்கள் வணங்குறதுனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கூட நிச்சயமாக நீங்கும்னு சொல்லப்படுது. இந்த நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கு தனிச்சந்நிதியில் வீட்டில் இருக்கக்கூடிய பைரவருக்கு அபிஷேக பொருட்களை உங்களால் முடிந்த அளவு வாங்கி கொடுங்க. இன்றைய தினத்தில் நாய்க்கு, அதாவது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நாய்க்கோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ள நாய்க்கோ கோதுமையினால் செய்யப்பட்ட உணவு, உதாரணத்துக்கு பிஸ்கெட் கூட பார்த்தீங்கன்னா கோதுமையினால் செய்யப்பட்டது தான், அதை வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்கும். கர்ம வினையின் பாதிப்பு கண்டிப்பாக குறையும். இப்போ நான் சொன்ன பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. பைரவரின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்.